ஆடி அமாவாசையை ஒட்டி திருச்சி அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர். வருடம் முழுவதும் 12 மாதங்களில் வரும் அமாவாசையில் தை, புரட்டாசி, ஆடி மாதங்களில் வரும் 3 அமாவாசை மகாலய அமாவாசை என்று கூறப்படுகிறது. 3 மகாலய அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து அவர்களின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி ஆடி அமாவாசையான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலையில் இருந்தே வருகை தந்து அவர்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறைக்கு திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து அவர்கள் தங்கள் வம்சம் செழிக்கவும் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் தர்ப்பணம் கொடுத்து ஆற்றில் பிண்டம் கரைத்து வழிபட்டனர். தர்ப்பணம் கொடுத்தவர்கள் அங்குள்ள விநாயகர் கோவில் முன்பு விளக்கேற்றினர். மேலும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை தானமாக வழங்கினர். இதேபோல் திருச்சி ஐயாளம்மன் படித்துறை, ஓடத்துறை, தில்லைநாயகம் படித்துறை, முக்கொம்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஆடி அமாவாசை தினத்தையொட்டி திரளான பக்தர்கள் முன்னோர்களின் நினைவாக தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தொடர்ந்து அவர்கள் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். பின்னர் வீடுகளில் விரதமிருந்து வழிபடுவார்கள். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வருகை தருவதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.